எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். நாம பார்க்குற விஷயங்கள் நம்மள மாற்றுமா? அப்படின்னு கேட்டேன்னா, அது நிஜமாவே உண்மை. ஓகேவா? நம்ம பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பா நம்மளோட மனச மாத்தும். அது நல்ல மாற்றமாட்டம் இருக்கலாம், இல்ல கெட்ட மாற்றமாட்டம் இருக்கலாம். முக்கியமா நம்ம நல்லவங்களா, கெட்டவங்களான்னு அறிஞ்சு கொள்றதுக்கு. அதாவது என்ன ஒருத்தங்க கிட்ட நம்ம நல்லவங்களா, கெட்டவங்களான்னு கேட்குற நேரம், அவங்க நம்மளோட மனசு காயப்பட்டுடக்கூடாது அப்படின்னு நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் டைரக்ட்டா, "இல்ல நீ நல்ல பொண்ணு இல்ல, இல்ல நல்ல பையன் இல்ல, கெட்டவங்க தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது நமக்கு நம்மளே, நம்ம யாரு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும், நம்ம பார்க்குற விஷயங்கள நம்ம எத ஃபாலோ செய்கிறோம் அப்படின்னு உள்ளத பொறுத்தும் இருக்குது. இப்போ நீங்க நல்ல ஒரு விஷயத்த பார்க்குறீங்க. ஒருத்தங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்றாங்க. அத நீங்க பார்த்துக்கிட்டு, நீங்களும் இன்னொருத்தங்க கிட்ட அந்த உதவிய செய்கிறீங்க அப்படின்னா, நீங்க நல்லவங்க. ஒருத்தங்க அன்பா பேசுறத பார்க்குறீங்க, அன்பா பழகுறத பார்க்குறீங்க. நீங்களும் அதே மாதிரி அன்பு காட்டுறீங்க அப்படின்னா, நீங்க நிஜமாகவே நல்லவங்க தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை வருது. ஆனா, நீங்க இன்னொரு விஷயத்த பார்க்குறீங்க. விஷுவலா ஏதாவது ஒரு சீரியலா இருக்கலாம், இல்ல மூவியா இருக்கலாம். ஏதாவது ஒரு கிளிப்பு பார்க்குறீங்க. அதுல அவங்க ஈகோ எதுவுமே இல்லாம அன்பு காட்டுறாங்க அப்படின்னா, அத நீங்க பார்த்து அத ஃபாலோ செஞ்சு நீங்களும் உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பு காட்டுறீங்க அப்படின்னா, நீங்க நல்லவங்க அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி பல விஷயங்கள சொல்லிட்டே போகலாம். அதாவது நல்ல விஷயங்கள பார்த்து, அத அப்படியே நம்ம ஃபாலோ செய்கிற நேரம் கண்டிப்பா நம்ம நல்லவங்களா தான் இருப்போம். அதே இது கெட்ட விஷயங்கள பார்க்குறீங்க. யாரையாவது அடிக்கிறத நீங்க பார்க்குறீங்க. அதே மாதிரி அடிக்கிறது, அதாவது உங்களோட அன்புக்குரியவங்களா இருக்கலாம். அவங்க கிட்ட உங்களோட வீரத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓங்கி அடிக்கிறீங்க. அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைய குடுக்கும் அப்படின்னு கூட யோசிக்காம, அந்த பார்த்த விஷயம், அடிக்கிறது அப்படின்னு உள்ள விஷயம் பார்த்து நீங்க அப்படியே உங்களோட மனசுல எடுத்துக்கிட்டு, யார்கிட்டயாவது இந்த செயல செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் அடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க நிஜமாகவே கெட்டவங்க. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு மூவி பார்க்குறீங்க. அதுல வந்து தப்பான விஷயங்கள் காட்டப்படுது. அதாவது அந்த கதைக்காக அந்த விஷயம் எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா, நீங்க பார்க்குற நேரம், அந்த மூவில எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வரும். அது எதுவுமே உங்களோட மைண்ட்ல போகாது. ஆனா, அந்த கெட்ட விஷயம் மட்டுமே உங்களுக்கு உள்ளாடி அப்சர்வ் ஆகி, அந்த கெட்ட விஷயத்த நீங்க செயல்படுத்துகிறீங்க. அது எந்த ஒரு கெட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும். மர்டரா இருக்கலாம். இல்ல வந்து பெண்கள்ட்ட தவறா நடக்கிற விஷயங்களா இருக்கலாம். இந்த தப்பான விஷயங்கள பார்த்து அத அப்படியே எடுத்துக்கிட்டு, அத அப்படியே திருப்பி நீங்க போய் செய்றீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க இன்னொருத்தங்க சொல்லி தான் நீங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு அறிகிறதுக்கு தேவையே இல்ல. நமக்கு நம்மளே வந்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்படிப்பட்ட செயல்களினால. அதனால நம்ம என்ன பார்க்குறோம், எப்படிப்பட்ட விஷயங்கள ஃபாலோ செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நார்மலா நம்ம ஃபேமிலில இருக்கிற நேரமே, இந்த சின்ன குழந்தைங்கலாம் வீட்ல இருக்கிற வீட்ல, பேரண்ட்ஸு சண்டை போடுறாங்க அப்படின்னா, அந்த விஷயம் அந்த சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த செயல் வந்து அந்த சின்ன குழந்தைங்கள மனதளவுல ரொம்ப அதிகமா அந்த குழந்தைங்கள வந்து பாதிக்கும். அதனால எப்போதுமே பேரண்ட்ஸுக்குள்ளாடி எந்த ஒரு வாக்குவாதமா இருந்தாலும் சரி, ஏதாவது சின்ன டிஸ்கஷன் கொஞ்சம் அதிகமா பேசுறீங்க அப்படின்னா, தனிமையான இடத்துல, அந்த குழந்தைங்க இல்லாத இடத்துல நீங்க பேசுறது நல்லது. இல்ல குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க பேசாதீங்க. அவாய்ட் செய்கிறது நல்லது. குழந்தைங்களுக்கு முன்னாடி வச்சு கூட அன்பான ஒரு உறவா தான் உங்கள காட்டிக்கணுமே தவிர, டெரரா வந்து காட்டிட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்களோட மனநிலை பாதிக்கப்படும். அது மட்டும் இல்ல, பேரண்ட்ஸ பத்தி குழந்தைங்க எப்போதுமே, அம்மா, அப்பான்னா இப்படிதான் சண்டை புடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படின்னு தான் அந்த குழந்தையோட மைண்ட்ல இருக்கும். அதனால உங்களோட குழந்தை, உங்கள ஒரு முன்மாதிரியா நினைக்கணுமா? இல்ல என் அம்மா, அப்பானாலே இப்படிதான். எனக்கு வந்து ஒரு ஹேப்பியே இல்ல. சந்தோஷமே வாழ்க்கையில இல்ல அப்படின்னு நெனச்சு, சேடா அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்களா? அப்படின்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. எப்போதுமே நம்ம பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பா நம்மள வந்து பாதிக்கும். ஓகேவா? இப்போ நல்லவங்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, கெட்ட விஷயத்த ரொம்ப பார்க்க மாட்டீங்க. கெட்டதா ஏதாவது வந்துட்டே இருக்குது. நீங்க இப்ப விஷுவலா பார்க்குறதா இருக்கலாம். இல்ல எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களோட பார்வை போகாது. நீங்கிடும். ஓகேவா? அதே இது கெட்டவங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம் வருகிற நேரம் அவங்களுக்கு அதுல ஃபோக்கஸே இருக்காது. மாறிடுவாங்க. எப்போ அந்த கெட்ட விஷயங்கள் வருதோ, அப்போ அப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நீங்க யாரு அப்படின்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. உங்களுக்கு நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்களா? கெட்டவங்களா இருக்கிறீங்களா? அப்படின்னு உங்கள நீங்களே டெஸ்ட் செஞ்சு பார்த்துக்கங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் கெட்டத தவிர்த்துக்கிட்டு நல்லவங்களா வாழ ட்ரை செஞ்சு பாருங்க. நல்லவங்களா இருந்தா எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேவா? கெட்டதா இருந்தோம் அப்படின்னா,
நமக்கே நம்மளை ஒரு நாள் பிடிக்காம போயிடும். அதே இது நல்லவங்களா இருந்தோம் அப்படின்னா நமக்கும் நம்மளை பிடிக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்மளை வந்து பிடிக்கும். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க விருப்பப்படுகிறீங்க அப்படின்னு நீங்களே உங்களோட வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கோங்க. ஆனா முடிஞ்ச அளவு நல்லவங்களா வாழ ட்ரை செய்யுங்க.